ஆங்காங்கே எங்கள் பேச்சுகளை கேட்பதற்காக கூடியிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளுக்கும், எப்பொழுதும் நாங்கள் மதிக்கிற அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய ரத்தத்தின் ரத்தமான சொந்தங்களுக்கும், எப்படியும் நம்மை போட்டு ரெண்டாக பொழப்பான் என்று மரங்களில் ஏறி அமர்ந்திருக்கிற அணில் குஞ்சுகளுக்கும், பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். நீண்ட நெடு காலமாக ஏதாவது ஒரு மாற்றம் வந்துவிடாதா என்று மாறி மாறி வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு முறை தமிழ்நாட்டில் தொடர்கிறது. திமுகவுக்கு மாற்றாக அதிமுக, அதிமுகவுக்கு மாற்றாக திமுக, இப்படி இருவரும் கட்சிகள் தமிழ்நாட்டில் சரியாக 7 முறை திமுகவும் 6 முறை அதிமுகவும் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது. நீ அதிக ஆண்டுகளை ஆண்டாயா, நான் அதிக ஆண்டுகளை ஆண்டனா என்கிற போட்டி அல்ல அவர்களுக்கு. நீ அதிக மலைகளை கொள்ளையடித்தாயா, நான் அதிக மலைகளை கொள்ளையடிச்சானா? நீ அதிக ஆறுகளை வெட்டினாயா, நான் அதிக ஆறுகளை வெட்டினா? உன் ஆட்சியில் ஊழல் அதிகமா, என் ஆட்சியில் ஊழல் அதிகமா அப்படிங்கிறதா அவர்களுக்குள்ள போட்டி. என் ஆட்சியில் அதிக பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டுச்சு, அதிமுக குறைவா திறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுலாம் போட்டி கிடையாது. இவர் அவர் மேல குற்றச்சாட்டு, அவர் இவர் மேல குற்றச்சாட்டு. இந்த கவுண்டமணி காமெடியில உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமமாங்க. அது மாதிரி 2 பேரும் மாறி மாறி திட்டிக்கிறாங்க. எடப்பாடி ஐயா உதயண்ணாவை திட்டுறாங்க, உதயண்ணா எடப்பாடி ஐயாவை திட்டுறாங்க, ஸ்டாலின் ஐயா எடப்பாடியை திட்டுறாங்க, எடப்பாடி ஐயா ஸ்டாலினை திட்டுறாங்க, மாறி மாறி விமர்சனம் செய்யறாங்க. ஆனா யாராவது ஒருத்தர் நாங்கள் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டினுடைய கடன் குறைந்தது, கடன் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றினோம், ஊழலே எங்க ஆட்சியில நடக்கல, உங்க நெஞ்சில கை வச்சு, உங்க அப்பா கருணாநிதி மேல சத்தி வச்சு, உங்க ஆத்தா ஜெயலலிதா மேல சத்தியம் பண்ணி ஊழலே பண்ணலங்க சொல்ல முடியுமா? லஞ்சமே வாங்கலங்க சொல்ல முடியுமா? கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் எதுவுமே நடக்கல சொல்ல முடியுமா? இளையாங்குடியில திமுக இருக்காங்களே எங்க அண்ணன் தம்பி மாமச்சான், உங்க நெஞ்சில கை வச்சு, அதுவும் அதிகமாக இஸ்லாமிய பெருமக்கள் 5 வேளை தொழுகை செய்து ஒரு ஆட்டை வலியோடு அறுப்பதே ஹராம் என்று நினைக்கிற கூட்டம், மலையை அறுத்துட்டு போறவனுக்கு ஓட்டு போடுறீங்களா, அது ஹராம் இல்லையா? வட்டிக்கு கொடுப்பதே ஹராமனா, கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் பண்றது ஹராம் இல்லையா? பாலியல் வன்கொடுமை பண்ணுவது ஹராம், கற்பழிப்புங்கிற வார்த்தை இஸ்லாத்தில் இல்லை, அது ஹராம். பிரிதொருவன் மனைவியை பார்ப்பது ஹராம் என்றால், பாலியல் வன்கொடுமை செய்கிற ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி ஹராமா, ஹராம் இல்லையா? இதைத்தான் நீங்கள் குர்ஆன்ல படிக்கிறீங்களா? இதைத்தான் நபிகள் பெருமகனார் சொன்னாரா? உண்மையை, ஒரு அநீதிக்கு எதிராக போராடுங்கள், இல்லை அநீதிக்கு எதிராக எதிர்த்து பேசுங்கள், இல்லை அநீதிக்கு எதிராக சிந்தியுங்கள். அவனே உண்மையான புனித போராளி, அவனே ஜிகாதி என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். ஒன்னு போராடு, இல்ல பேசு, இல்ல சிந்திக்க சொல்லுது. நீங்க போராட வேண்டாம், பேச வேண்டாம், சிந்திக்க வேண்டாமா? ஒவ்வொரு முறையும் பள்ளிவாசலுடைய பாங்கோசை அழைக்கிற போதெல்லாம் வெற்றியின் பக்கம் வாருங்கள், சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கிறது. வெற்றியின் பக்கம் நிக்கிறீங்களே, சத்தியத்தின் பக்கம் எப்ப வரப்போறீங்க? வெற்றி திமுக நிக்கிறீங்க சரி, 5 வேளை கடமையை விட 6வது கடமையாக திமுக ஓட்டு போடுறது. திமுக தான் சிறுபான்மை பாதுகாப்பான். சிறுபான்மைன்னு எவன்டா சொன்னது? முதல்ல சிறுபான்மை என்றால் செருப்ப கலட்டி அடி என்று சொன்ன ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். ஆனா நல்ல வச்சுக்கடா ஸ்பீக்கர், ஒண்ணுமே இல்லடா. டேய் என்னோட சவுண்டே அதை ஏத்துங்கப்பா. இன்னொரு 15 நாள் இருக்கு, இங்கேயே பாடையாக்கி தான் அனுப்புவாங்க போல இருக்கு.
சிறுபான்மை என்பது எப்படி சிறுபான்மை? நேற்று வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா பெரும்பான்மை, இளையராஜா பெரும்பான்மை, யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை தழுவிட்டார், சிறுபான்மை. நேற்று வரைக்கும் டி ராஜேந்தர் பெரும்பான்மை, குரலரசனும் பெரும்பான்மை. இன்றைக்கு குரலரசன் இஸ்லாத்தை தழுவிட்டார், சிறுபான்மை. இப்ப நான் இருக்கேன் துரைமுருகன், எனக்கு இஸ்லாத்தில் இப்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் குரான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நபிகளுடைய வாழ்க்கையை படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் எனக்கு பிடித்தம் ஏற்பட்டு இஸ்லாத்தை தழுவிட்டேன், நான் பெரும்பான்மை. இப்ப நான் இஸ்லாத்தை தழுவிட்ட எப்படா சிறுபான்மை? அப்படித்தானே இந்த இளையாங்குடியில் வாழ்கிற என் சொந்தக்கார அகமுடையாரோ நாடாரோ தேவேந்திரரோ கோணாரோ தான் இஸ்லாத்தை தழுவிருக்கான். எவனும் அரபு நாட்டில இருந்து வரல, இந்த மண்ணினுடைய மகன். அவன் எப்படி சிறுபான்மை? இந்த கேள்வியை உங்க அப்பா ஸ்டாலின் கேட்பாரா? உங்க சித்தப்பா எடப்பாடி கேட்பாரா? உங்க விஜய் அண்ணா கேட்பாரா? யார் கேட்பா? எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் கேட்பான். ஏன்? உங்களிருந்து வந்தவன். இதே இளையான்குடி டாக்டர் சாகிர் ஹுசேன் கல்லூரில படிச்சு வந்தவன். அவர் சொல்றது ஒண்ணுதான், தம்பி ஒரு குளத்துக்கு அந்த பக்கம் அரணியூர், குளத்துக்கு இந்த பக்கம் இளையான்குடி, ஒரே ஆளு தான்டா, ஒரு சாதி மாறி இருக்கிறான், அவ்வளவுதான் இஸ்லாத்தை. என் ஊர் திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் வீராணம். இந்த வீராணத்துல ஒரு சாலை, இந்த பக்கம் ஒரு சாலை இருக்கு, இந்த பக்கம் முழுக்க முழுக்க கொண்டையங்கோட்டை மறவர், இந்த பக்கம் இஸ்லாமியர். இந்த சாலை பிரிக்குது. சாலை என்னது? மார்க்கம். அது ஒரு சாலைன்னு என்ன? ஒரு மார்க்கம். அந்த மார்க்கம் பிரிக்குது. என்ன மார்க்கம் பிரிக்குது? இவன் இந்து, அவன் இஸ்லாமியர். ஆனா யாரு? எல்லாரும் ஒரே சமூகம், மறவர் சமூகம். அங்க போய் பார்த்தா அல்லா பிச்சை சேர்வ ஹனிபா, எங்க தாத்தாவோட நண்பர், எங்க சொந்தக்காரர் ஹனிபா. ஹனிபா பிள்ளை பேரு தமிழ், இன்னொரு பொண்ணு பேரு எங்க சித்தி பேரு வெள்ளையம்மா. யாரு? சித்தின்னு தான் அழைப்பேன், அவங்க சித்தப்பா தமிழ்ங்கிறது. அண்ணன் ஹுமாயூனை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டார். ஏன் என்னடா சொல்ற? இவங்களை சொந்தக்காரன், என் சொந்தக்காரன் தான் மாறி இருக்கிறான். அப்ப இவர்களை எப்படி அரபு நாட்டில இருந்து வந்தவன் சொல்லுவ? எப்படி பாகிஸ்தான்ல இருந்து வந்தவன் சொல்லுவ? ஒத்த வீட்டுக்காரன் ஹெச் ராஜா சொல்றான், நீ இவனை பாகிஸ்தான்ல இருந்து வந்த, அரபு நாட்டில இருந்து வந்தன்னு. இவன் எங்க இருந்து வந்தானே எவனுக்கும் தெரியாது. அவன் வேறு தேடி போனா ஐரோப்பால நிற்கும், இல்ல இஸ்ரேல போய் நிற்கும். அவன் சொல்றான் நாம யாருன்னு. ஆனா நாமளும் சிறுபான்மை, சிறுபான்மை பாதுகாப்பு, சிறுபான்மை பாதுகாப்பு. ரம்ஜான்ல கொஞ்சம் கூழ் குடிச்சு குல்லா போட்டா போதும், சிறுபான்மை பாதுகாப்பு. பக்ரீத்துக்கு நின்று ஒரு வாழ்த்து போட்டா சிறுபான்மை பாதுகாப்பு. பிஜேபி கூட எதிராக நிக்கல, பிஜேபி கூட இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு எதிராக மனு போடல. இஸ்லாமிய சிறைவாசிகளை வெளியே விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவருக்கு ஆபத்துன்னு போட்டது பிஜேபி. பிடிஎம்னு சொல்றீங்களே, அந்த சீமானா இல்ல உங்க சிறுபான்மை பாதுகாப்பு உங்க ஐயா ஸ்டாலினா? யாரு? இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை வெளியே விட்டால் இந்து தலைவருக்கு ஆபத்து என்று உச்ச நீதிமன்றத்தில் அபிடேவிட் போட்ட கட்சி தான் சிறுபான்மையின் பாதுகாப்பு. யாரு? உங்க மானாமதுரை எம்எல்ஏ வேட்பாளர் அக்கா தமிழரசி இருக்கிற திமுக தான் மனுவை போட்டுச்சு. நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய வேட்பாளர் இருக்கிற கட்சி போடல. திருப்பரங்குன்றம் பிரச்சனையின் போது இது சிக்கந்தர் தர்கா என் இஸ்லாமியர் வழிபடட்டும், இது திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் என்னுடைய சொந்தங்கள் வழிபடட்டும், ரெண்டு பேருக்கும் பிரச்சனை என்று பொதுவாக பேசிய ஒரே தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அது திருப்பரங்குன்றம் பிரச்சனையில இந்துக்களுக்கும் இஸ்லாமியருக்கும் கிளாஸ் வர்ற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் வாயை மூடிடுவோம். யாரு? பெரியாரை கொள்கை தலைவராக கொண்ட, அம்பேத்கரை கொள்கை தலைவராக கொண்ட, மதசார்பற்ற சமூக நீதி பேசுகிற ஒரு குல்லாவை போட்டுட்டு விஜய் போய் நமாஸ் பண்ணிட்டாராம். ஓ சூப்பர், சிறுபான்மை பாதுகாப்புட்டாங்க. நமாஸ் பண்ண போன இடத்துல இந்த காலையில் 5 மணிக்கு பிள்ளை எழுப்பிவிட்டா பேம்பர்ஸை கலட்டுறதுக்கு முடிக்கும் பாருங்க, அது மாதிரி புசியானதெல்லாம் பேந்த முழிக்கிறான். கோழி முட்டையை, நாட்டுக்கோழி முட்டையை, பக்கத்துட்டு கோழி முட்டையை களவண்ட மாதிரியே முழிக்கிறான் அவன். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நமாஸ் பண்ண முடியல. இவங்க சிறுபான்மை பாதுகாப்பான். யாரு குல்லா போட்டாலும் நம்பிடுவாங்க நம்ம ஆளுங்க. தமிழ்நாட்டிலேயே குல்லா போடாத ஒரே தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். ஏன்? குல்லா போட்டவெல்லாம் உங்களுக்கு குல்லா போட்டுட்டான். ஆனா குல்லா போடாத சீமான் தான் இஸ்லாமியருக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது சிறுபான்மை பிரச்சனை என்று பார்க்காம தமிழ் தேசியத்தின் பிரச்சனை என்று பார்ப்பார். சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி களத்துல வரலையே, இங்க திருப்பியாத. இப்ப என்னப்பா இது? ஒண்ணுமே இல்லையப்பா, இப்படி தள்ளி ஆவீங்கடா. பேஸ் வைங்க, பேஸ் இல்ல அப்படி இருக்குல்ல, இது திருப்பு, இப்படி திருப்பு.
அப்படி சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி களத்துல இல்ல காவல்துறை எதுவும் கட்டுப்படுத்துதா அவங்கள? அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஆளுக்கு அதெல்லாம் செய்ய மாட்டாங்கல்ல காவல்துறை. இல்லை என்ன பேசிகிட்டே இருக்கும்போது நல்லா இருக்கு, திடீர்னு குறைச்சிடுறாங்க சவுண்டை. ஒரு 4 தேர்தல் கேட்குதுன்னு ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க போல இருக்கு. சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி களத்தில் 32 நாட்களும் 32 கூட்டங்களில் கலந்து கொண்ட ஒரே ஒரு தலைவர் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். என்னை தாண்டி என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் மீது முடிஞ்சா கை வச்சு பாரா, யாருக்குடா குடியுரிமை ரத்து பண்ணுவேன் என்று நின்ன ஒரே ஒரு தலைவன் அண்ணன் சீமான் தான். அந்த சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி போராட்ட களத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ச்சப்பட்ட ஒரே ஒரு தலைவனும் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். ஆனா அவரு பிஜேபி பிடிஎம் அண்ணாமலைக்கு கை கொடுத்துட்டாரு, வானதிக்கு வணக்கம் வச்சுட்டாரு, நைனா நாகேந்திரன் நேரில் பார்த்துட்டாரு, தமிழிசை அம்மா கூட பக்கத்தில் உட்கார்ந்துட்டாரு, பொன் ராதாகிருஷ்ணனை பார்த்து புன்முறுவல் பண்ணிட்டாரு. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தார்கள். சசிகலா சொன்னாங்கல்ல, அது மாதிரி இல்லை சரிதான். அலறுதா? தனிப்பட்ட முறையிலே சந்திச்சாலே பிஜேபி பிடிஎம் அப்படிங்கிறாங்க. ஆனா மோடிக்கு கருப்பு கூட பிடிக்காதுன்னு சொல்லி ஏர்போர்ட்ல போய் ஒருத்தர் வெள்ளை கூட பிடிச்சாரு. எனக்கு அப்பத்தான் தெரியும் வெள்ளையா கூட ஒன்று இருக்கிறது, அது வரைக்கும் தெரியாது. ஆனா அந்த வெள்ளை கூட பிடிக்கிறவர் யாருன்னா சனாதன எதிர்ப்பாளர், பிஜேபி எதிர்ப்பாளர், சங்கிகளை அலற வைப்பவர். ஸ்டாலின் அடித்தார் கில்லி, அதிர்ந்தது டெல்லி மாங்க. இவர் அங்க செந்தில் பாலாஜி தூக்கிட்டு போன வீடியோ. ஆக எந்த வகையில் நீங்க எங்களை மிரட்டி பார்க்குறீங்களா? நாங்க யாருடைய அடிபடைய மாட்டோம், எங்களுக்கு அடிபடைய தெரியாது. ஆக சீடி சக்கர சுத்தப்பா ஏட்டெழுதி நக்கப்பா, நீங்க மிரட்டி பார்க்காதீங்க, இந்த உருட்டுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், ஓட தெரியாது ஓட வாட்டலாக, இந்த அடித்தடி அரசு எங்ககிட்ட பட்டி பார்க்காதீங்க, நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டாப்ல. அங்க வீடியோ போட்டுட்டு அங்க டெல்லியில போய் ஒரு ரைடு வந்தா போதும், இங்க இருந்து உதயநிதி அண்ணாச்சி டெல்லி, இங்க இருந்து ஸ்டாலின் ஐயா டெல்லி, இங்க இருந்து துரைமுருகன் டெல்லி, இங்க இருந்து கதிரானந்த் டெல்லி, இங்க இருந்து எல்லாரும் நிர்மலா சீதாராமன் கூட உட்காந்துருப்பாங்க. எதுக்கு? நிதி பிரச்சனை பேச போனாங்களா? அப்படியே அறுத்து தள்ளிருவிய 2 பேரும் சேர்ந்து. நீங்க கேட்ட உடனே அது கொடுத்துட்டு தான் மற்ற வேலை பார்க்கும் அந்த அம்மா. அது எச்சுக்கைட்டு காக்கா வரட்டது அந்த அம்மா. நிதி கேட்க போற ஏன் ரைடு வரும்போதுலாம் நிதி, இங்க திமுக உடன்பரப்புகள்லாம் சொல்றது பத்தியா நம்மால மோடியை போய் மிரட்டிட்டு வந்துட்டார்ல, நேற்று பார்க்கலையா போட்டோவை? போட்டோ வச்சு கதை சொல்லுவாங்க. கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போஸ்டர் வச்சு நாங்கள் கதை சொன்னோம். அது மாதிரி ஸ்டாலினும் மோடியும் உட்காந்துக்க போட்டோ வச்சுக்கிட்டு, நிர்மலாவும் உதயநிதியாவும் இருக்க போட்டோ வச்சுக்கிட்டு பாருங்க எப்படி முறைக்கிறாரு பாருங்க. சாதாரணமாக விட்டுருவார் அவரு, அவர் எப்பேற்பட்ட மகன், கருணாநிதி மகனாச்சா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்குது. இந்த வடிவேல் ஒரு படத்தில் கடன் வாங்கியிருப்பாப்ல, கடன் வாங்கின உன்னை எதிர்த்து பேசுனா கழுத்தறுத்து கடல்ல போட்டுன்னு தெரியும் என் தெய்வமே, என் கடவுளே, செருப்பாலேயே அடிப்பா. அது மாதிரி அங்க பார்த்தா அண்ணன் கழுத்தறுத்து கடல்ல போடுவோன்னு பேசிட்டு இருக்காரா அப்படி மாதிரி இவங்க இதே மாதிரி இங்க பேசிக்கிறது. அங்க போயிட்டு செந்தில் பாலாஜிக்கு ரைடு விட்ட மாதிரி என் மருமகன் சபரீசருக்கு மட்டும் ரைடு விட்ட உன் காலில் விழுந்துருவேன் என் தெய்வமே, என் கடவுளே, என் மோடியை என் தெய்வமே பேசுறது. அங்க இங்க இவங்க திமுக உடன்பரப்புகள்லாம் செந்தில் பாலாஜி விட்ட மாதிரி சபரீசருக்கு மட்டும் விட்டா தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாதுன்னு பேசிட்டு இருக்காரா இவங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கு. அங்க நடக்கிறதே வேற. இப்படி நம்ப வைத்து ஏமாற்றி 10,56,000 கோடி கடனை வாங்கி வச்சுட்டு இப்போ ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு மலரட்டும் 10 லட்சம் கோடி கடன் வச்சுக்கிட்டு எங்கிட்டு மலரும்? அடிப்படை பிரச்சனை வந்த உடனே மாமா ஒருத்தர் வந்து புகாரை கொடுக்குறாப்புல, பெட்டிஷனை யார்கிட்ட கொடுத்துருக்கணும்? தமிழரசி அக்காட்ட கொடுத்துருக்கணும். பெட்டிஷனை யார்கிட்ட கொடுத்துருக்கணும்? பெரிய கருப்பன்ட்ட கொடுத்துருக்கணும், இல்ல அவர் தம்பி சின்ன கருப்பன்ட்டியாவது கொடுத்துருக்கணும். அதை கொடுக்கல. ஏன் எங்க கூட கொடுக்குறாங்க? அவங்க தீர்க்க மாட்டாங்க, சீமான் தம்பிகள் தீர்ப்பார்கள் என்று கொடுக்குறாங்க. மாறி மாறி வாக்கு போட்டு இந்த தொகுதியில, அதுவும் இளையான்குடியில, நீங்க இளையான்குடியில மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் வேணும், இளையான்குடிக்கு வந்து விஆர் மால், பீனிக்ஸ் மால் வேணும், இளையான்குடிக்கு வந்து ஏர்போர்ட் வேணும், இளையான்குடிக்கு வந்து எங்களுக்கு சோக்ஸ் கப்பல் விடக்கூடிய துறைமுகம் வேணும்னா கேட்டோம். இளையான்குடிக்கு ஒரு குப்பை கடை கொடுக்குறா, கூறுகட்ட குக்கரு.
குப்பை கிடங்கு கேட்டிருக்கேன். ரொம்பலாம் கோரிக்கை இல்லை. இளையான்குடிக்கு பறக்கும் மேம்பாலம் கொடுங்க, இளையான்குடிக்கு நவீன தொழிற்சாலை கொடுங்க, இளையான்குடிக்கு எங்களுக்கு சொகுசாக இருக்கிறதுக்கு ஒரு பார்க் வசதி கொடுங்க, அதெல்லாம் இல்லை. ஒரு குப்பையை மறுசுழற்சி செய்யக்கூடிய, குப்பையை எரித்து மறுசுழற்சியுடைய குப்பையை கொட்டி மேடா மாத்தாத, நாத்தம் பொறுக்க முடியல, துர்நாற்றம் வீசுது, நோய் நொடி வருது, இளையாங்குடியவே குப்பை குடியா மாத்தி வச்சிருக்கீங்களா என்று கேட்டு ஒரு மனு. அடிப்படை தேவை கல்வி, அடிப்படை தேவை மருத்துவம், அடிப்படை தேவை தூய குடிநீர். இந்த மூன்றும் தான் ஒரு அரசு செய்ய வேண்டியது. தனி மனிதன் துரைமுருகன் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், தனி மனிதன் அன்வர், தனி மனிதன் பாட்ஷா, தனி மனிதன் முகமது அவன் போய் காரைக்குடியிலேயோ இல்லை இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்லயே போயிட்டு பரமக்குடியிலேயே போயிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வாஷிங் மிஷின், ஏசி எல்லாம் வாங்கிக்கலாம். ஆனா தனி மனிதன் நினைச்சா பள்ளிக்கூடத்தை கட்ட முடியாது, தனி மனிதன் நினைச்சா மருத்துவமனை கட்ட முடியாது, தனி மனிதன் நினைச்சா தண்ணீரை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. வர்ற வழியில ஒரு பைக்குக்கு பின்னாடி ஒரு 2 ராடை வச்சு பொருத்தி ஒரு 5 குடம் உட்கார்ற மாதிரி வச்சு தண்ணி பிடிச்சு போயிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு விடியட்டும், தண்ணி ஆஹா சூப்பரா இருக்கு. எப்படி நாங்கள் கொடுக்கிற வாக்குறுதி 2000 தருவோம், 2500 தருவோம், 8000 டோக்கன் தருவோம், கருணை தொகை தருவோம், தாலிக்கு தங்கம் தருவோம், காஞ்சி பட்டு புடவை தருவோம். அதுவல்ல, தூய குடிநீரை வீட்டுக்கு வீடு இலவசமாக தருவோம். அனைவருக்கும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக தருவோம். எப்படி கல்வி? இளையான்குடி சாகிஸ் ஹுசைன் கல்லூரிக்கும் இங்க இருக்கிற வேளம்மாளுக்கும் தான் போட்டியா இருக்கும். அந்த மாதிரி கல்லூரியை பள்ளிக்கூடத்தை உருவாக்குவோம். மருத்துவமனை அப்பல்லோ மீனாட்சி மிஷன் காவேரி கேஎம்சிக்கு இணையான அதை விட சிறந்த மருத்துவத்தை இளையாங்குடியில, பரமக்குடியில, எங்களுடைய மதுரையில சிறந்த மருத்துவம். நீ இருக்கிற இடத்துல மருத்துவம். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா மதுரைக்கு தூக்கிட்டு ஓடு, குடல் வெந்து போச்சா சென்னைக்கு தூக்கிட்டு ஓடு, கிட்னி பெரிதாச்சா சிங்கப்பூருக்கு கொண்டு ஓடு. அப்படி இல்ல, உள்ளூர்லயே சிறந்த மருத்துவம். காய்ச்சல் முதல் புற்றுநோய் வரை இலவச மருத்துவம், தரமான மருத்துவம், அனைவருக்கும் சமமான மருத்துவம். இது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. இதை செய்யத்தான் ஒரு கட்சி, இதை செய்யத்தான் ஒரு முதலமைச்சர், இதை செய்யத்தான் ஒரு ஆட்சி தேவைப்படுது. ஒரு பாலைவன தேசம், காட்டு மிராண்டிகளால் நிறைந்திருந்த தேசம், பல உருவ வழிபாடுகள் நிறைந்திருந்த தேசம். அந்த தேசத்துல 5 வயதிலேயே தன் பெற்றோர்களை இழந்த ஒரு மகன், 40 வயது வரை எழுத படிக்க தெரியாத ஒரு மகன், பாலைவன தேசத்துல அதுவரைக்கும் தனக்கு இந்த ஆற்றல் இருந்ததே தெரியாத ஒருத்தன் அந்த பாலைவன மக்களை மீட்டெடுத்து மெக்கா மெதினாவுக்கும் போரை செய்து ஒரே நேரத்தில் அரசியல்வாதியாக, ஒரே நேரத்தில் வீரனாக, ஒரே நேரத்தில் தத்துவ ஆசிரியராக, ஒரே நேரத்தில் சிறந்த தலைவனாகவும் நபிகள் நாயகம் என்கிற பெருமகன் இருக்க முடிந்தது. அந்த பாலைவன மக்களை, அந்த காட்டுமிராண்டி சமூகத்தை பண்படுத்தி உலகத்திலேயே சிறந்த மதமாக, உலகத்திலே புனித மதமாக நபிகள் நாயகம் மாற்றுவது சாத்தியப்பட்டுச்சு. அவரை போலவே இந்த நிலத்திலும் இன்னைக்கு பண்பட்டு பல கூறுகளாக, சாதிகளாக, மதங்களாக, ரசிக மனப்பான்மையோடு பிரிந்து கிடக்கிற மக்களை ஒன்றுபடுத்தக்கூடிய, பக்குவப்படுத்தக்கூடிய, ஒற்றுமைப்படுத்தக்கூடிய இது தேவைப்படுது. அவரைத்தான் நாங்கள் முன்னத்தி ஏறாக, முன் மாடலாக, நபிகள் நாயகம் உங்களுக்கு இறை தூதர், எங்களுக்கு ஒரு புரட்சிகர போராளியாக நாங்கள் பார்க்கிறோம் அவரை. எப்படி சேகவேரா போல, பிடல் காஸ்ட்ரோ போல, யாசர் அராபத் போல, எப்படி உலகம் முழுமைக்கும் போராடிய தலைவரை போல ஒரு சிறந்த தலைமை பண்பு கொண்ட தலைவனாக நபிகள் நாயகம் இருந்தார். ஏன் சிறந்த தலைமை பண்பு? உழைப்பவனுடைய வியர்வை காய்வதற்குள்ளேயே கூலியை கொடுத்து விடு என்று சொன்ன சிறந்த தலைவன் நபிகள் பெருமகன். மெக்கா மெதினாவை பிடிச்சாச்சு கண்ணுக்கு முன்னாடி தன்னுடைய தான் கண்ட தான் இறைவன் தனக்கு சொன்ன அந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்துட்டாரு. அரசியல் ரீதியாகவும் அந்த நாட்டை ஆட்சி செய்கிறாரு. ஆனாலும் ரொட்டியும் தண்ணியும் மட்டுமே சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்த தலைவன் நபிகள் பெருமகன். எளிமையான வாழ்க்கை. நீங்க சொல்லுங்க, எளிமையான வாழ்க்கையில தலைவர்கள் வாழ்றாங்களான்னு? ஹம்மர் காரு, ஃபார்ச்சுனர் காரு, ரேஞ்ச் ரோவர் காரு, 800 கோடியில வீடு, பல ஆயிரம் கோடி சொத்து. நபிகளை படித்துவிட்டு, இஸ்லாத்தை தழுவிவிட்டு,
புனித மார்க்கத்தை ஏற்றுவிட்டு இந்த பகட்டு அரசியலை என் மானமிக இஸ்லாமிய சொந்தங்கள், என் அண்ணன் தம்பிகள் ஏற்கிறீங்களா? நபிகளை படித்த ஒரு கொஞ்சம் படித்த எனக்கே உண்மையிலே இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருக்கிறான் என்று தோன்றுகிறது. வாழ்நாள் முழுக்கும் படிக்கிற நீங்கள் பகட்டு அரசியலை, இப்படி பணக்கார அரசியலை, ஆடம்பர அரசியலை எப்படி ஏற்கிறீங்க? தனக்காக ஒரு அடிமை கொடுக்கப்பட்ட அந்த அடிமையை கூட தன் மகன் போல நடத்திய தலைவன் நபிகள் பெருமகான் என்பதை படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒருவனை படித்துவிட்டு எப்படி உங்களால் எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் அல்லாவிடம் பதில் சொல்ல வேண்டும்? அப்படி என்றால் இந்த திமுகவுடைய தீய ஆட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கும் நீங்க பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். அதுவும் ஹராம் தானே. அந்த ஹராமுக்கு நீங்க துணை போகலாமா? அது தவறு இல்லையா? உங்களை நம்பி உங்கள் மகன் 16 ஆண்டு காலமாக எல்லோரும் சொன்னார்கள், சீமான் பிஜேபியோட சேர்ந்துருவாரு, சீமான் அதிமுக கூட போயிருவாரு, சீமான் பிஜேபி பி டீம், சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க, பிஜேபி உள்ள வந்துடும். சீமானுக்கு இப்ப ஓட்டு போடல, பிஜேபி உள்ள வராம போயிருச்சா? வெளியே போயிருச்சா? 27 கூட்டணி. ஏதோ நாங்க போய் மோடி கையை பிடிச்சி விளக்கண்ணையை போட்டு உருவி கொண்டு வந்து நிப்பாட்டின மாதிரி சீமான போய் வாங்க மோடி, வணக்கம் மோடி, வாங்க மோடி, வணக்கங்க மோடி அப்படின்னு நாங்க கூட்டு வந்த மாதிரி. அவன் இந்து முன்னணி என்று வந்து நின்றால் வீரத்தமிழர் முன்னணி என்று நிற்கிற கூட்டம் நாங்க. உனக்கு ராமன் என்றால் எனக்கு அந்த ராமனையும் பின்னங்கால் பெறல ஓடவிட்ட 10 கலையில் சிறந்த ராவண எனக்கு. உனக்கு இந்தி என்றால் எனக்கு தமிழ், உனக்கு வீர சிவாஜி என்றால் எனக்கு புலித்தேவன், உனக்கு ஜெயகாளி ஓங்காளி என்றால் எங்களுக்கு எங்கள் பத்திரகாளி என்று நிற்கிற கூட்டம் தாங்க. முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு என்று அவனுடைய அடிப்படையில் கை வைக்கிற கூட்டுறாங்க எங்களை பிஜேபி பிடிபி. ஆனா 90 விழுக்காடு இந்துக்கள் இருக்கிற கட்சி தான் சொல்லுகிற திமுக பிஜேபிக்கு எதிர் டீம். சூப்பர்ல. எப்படி ராமர் கோவிலுக்கு பாபர் மசூதி இடித்து விட்டு ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்று தீர்ப்பு வந்த போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் கூடிய ஒரே தலைவன் சொன்னா, இது தீர்ப்பு தானே ஒழிய நீதி அல்ல, நீதி அல்ல என்று சொன்னது யாரு? உங்க அப்பா ஸ்டாலினா, இல்ல சித்தப்பா எடப்பாடியா, பெரிய கருப்பனா, இல்ல உங்க அக்கா தமிழரசியா? யாரு சொன்னவன்? இந்த மண்ணின் மகன், இளையான்குடியின் மகன், எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதிர்க்க கூடாது. எது? கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்துரும், தூக்கிடுவான். முடிஞ்சா தூக்குடா. நான் சொல்லுவேன்டா. பாபர் மசூதி இருந்ததா? இருந்தது. ராமர் கோயில் இருந்ததா? இல்ல. பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சா? இடிக்கப்பட்டுச்சு. ஃபுட்டேஜ் இருக்கா? ஃபுட்டேஜ் இருக்கு. பாபர் மசூதி காணொளி இருக்கா? இருக்கு. ராமர் கோயில் இடிக்கப்பட்டது காணொளி இருக்கா? இல்ல. ஆனா உணர்வின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு. ராமர் கோயில் இருந்ததாக நம்புகிறார்கள், அதனால் அந்த மக்களுடைய உணர்வை மதித்து இங்க தீர்ப்பு அளிக்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு அளிக்கிறான். அது தீர்ப்பு தானே ஒழிய நீதி அல்ல. அங்கே பாபர் கோயில் இருந்து, பாபர் மசூதி இருந்தது, அது இடிக்கப்பட்டுச்சு. இது இஸ்லாமிய சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட வன்முறை என்று சொன்ன தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஆனால் பெருமதிப்பிற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் நிறைவா சொன்னாரு, ராமர் கோயிலுடைய தீர்ப்பு எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். இது அப்படியே அங்க மோகன் பகவத் சொன்னது. மோகன் பகவத் அங்க சொல்ல, அந்த மோகன் பகவத் ஊதுனத இங்க வாங்கி ஊதுனவர் தான் ஐயா ஸ்டாலின். ஊதுறது அவங்க ரொம்ப கில்லாடி. அப்புறம் யார் உங்களுக்கானவன் என்று கூட தெரியாம எவன் வந்தாலும் அவன் பின்னாடி ஒரு கூட்டம். இப்ப விஜய் சிறுபான்மை பாதுகாப்புட்டான். ஏன்? அவர் மத சார்பற்ற சமூக நீதினு சொல்லியிருக்காரு. அது எதுக்கு சொன்னாலும் அவனுக்கே தெரியாது. மதத்தின் அடிப்படையில் சமூக நீதி கொடுக்கப்படுது. சமூக நீதி என்பது, இட ஒதுக்கீடு என்பது, வகுப்புவாரி பிரதித்துவம் என்பது குடிகளின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் சமூக நீதியே கிடையாது. ஆனா அந்த தற்கொலை தபாலுக்கு அது கூட தெரியாம மத சார்பற்ற சமூக நீதிட்டான். சமத்துவ கொள்கையை தூக்கி கொண்டு சமூக நீதி பேசிக்கொண்டு, மத சார்பற்ற சமூக நீதியை பேசிக்கொண்டு, உங்க விஜய், உங்க அண்ணன், உங்க தம்பி உங்களுக்காக ஊர் ஊரா வர்றனா, வீதி வீதியா வாரானே, நீதி கேட்க போறானேன்னாங்க. இப்ப என்னன்னு பார்த்தா, நான் வழி தாங்கி நிக்கிறேன், எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக இழந்து வந்திருக்கிறேன். இளையாங்குடிக்கு வந்தாலும் இதுதான் பேசுவாப்புல.
எல்லா ஊர்லயும் ஒரே டைலாக். ஓ நீ ஒரே டைலாக் தான் ஊருக்குள்ள சொல்லிட்டுறியாங்கிற மாதிரி வேட்புமனு தாக்கல் இதே டைலாக். அந்த மக்களை வெறுக்கிற மக்கள் விரோத அந்த ஸ்டாலினா, மக்கள் விரும்புகிற இந்த விஜயா, ரெண்டு பேர் தான் போட்டி. 4 முனை போட்டி, 40 முனை போட்டி. யார் என்ன உருட்டாலும் 2 பேர் தான் போட்டி. ஒண்ணு இன்னொன்னு அந்த பைத்தியமே ரெக்கார்ட் பண்ணி வச்ச மாதிரி அடிச்சு விட்டுருக்காப்ல. ஒரு சுவிட்சை போட்டு விட்டுறது, போட்டு போ. வலிதாங்கி நிக்கிறேன். என்னையா வலிதாங்கி நிக்கிற? என்ன வலி? வலி இருந்தால் அந்த மெடிக்கலில் ஒரு அயோடோக்ஸ் வாங்கி போடு, இல்லை வாலினி ஸ்ப்ரே எடுத்து அடி, இல்லை ஒரு அசிகுலப்னாக்கு வாங்கி போடு, ஒரு பேராஸ்டமாலை போடு, இல்லை ஒரு கோடாரி தைலத்தை தேய்ச்சி விடு, இல்லை ஒரு யூகாப்டிஸ் நீலகிரி தைலத்தை தடவி விடு, இல்லை ரொம்ப வலிக்குதுங்க விளக்கெண்ணையை போட்டு புசியானதை உருவ சொல்லு. அதான் வலி. வலிக்கு வேற என்ன வலி? இல்லையா ஒரு பிசியோதெரபிட்ட போ, அதை பண்ணி விடு. வலிக்குதுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க, வலிதாங்கி நிற்கிறேன். என்னடா வலின்னு பார்த்தா, மனைவி விவாகரத்து கொடுத்துச்சா அது வலிக்குதான். நீ ஒழுங்கா இருந்தா எதுக்கு விவாகரத்து கொடுக்குது? மனைவி விவாகரத்து கொடுக்குது எனக்கு வலிக்குது. நான் பேசினேன், எனக்கு திமுக காசு தருன்ட்டான். சீமான் கேள்வி கேட்டாரு, சீமானுக்கு பெட்டி பெட்டியா வருதுன்ட்டாங்க. இப்போ மரியாதைக்குரிய சகோதரி ஈழத்து தேவதை மாதிரி வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கும்போது தெருவில் இன்னொரு நடிகையோட சுத்திக்கிட்டு இருக்காப்ல. அந்த சகோதரி சங்கீதாவையும் திமுக இயக்குது. 30 வருஷம் குடும்பம் நடத்துன உங்க பொண்டாட்டியவே திமுக தான் இயக்குதுன்னா உன் பொண்டாட்டியவே கட்டுப்படுத்த முடியாது, நீ நாட்டை எப்படிப்பா கட்டுப்படுத்துவேன்னு கேட்டேன். தற்கூரி போறான், நீ திமுக பணம் வாங்கி பேசுறேன்ட்டான். விவாகரத்து கேட்டு மனைவி நீதிமன்றத்தில் நிற்கும் போது நடிகையோட நீ வளகாப்புக்கு போறிய, நடிகையோட கல்யாணத்துக்கு போற திமுக காசு வாங்கிட்டு பேசாதீங்கன்றான். என்னடா கொடுமையா இருக்கு. நான் விஜயோட பிரச்சனை பேசல. விஜயினுடைய மனைவி விவாகரத்து கொடுக்காமல் இருந்து, விஜய் மனைவியோட அன்பா இருந்து, நான் விஜயை யாரோடாவது இணைச்சு வச்சு பேசினா அது தப்பு, அது பர்சனல். விஜய் மனைவி புகார் கொடுத்த பிறகு ஏண்டா கட்டிய மனைவி கதறி கொண்டிருக்கிற இப்படி ஆட்டக்காரி கூட போறிய அயோக்கிய பயல, உன் விட்டு பிள்ளைக்கு பணம் வாங்கி கொடுக்க வக்கல்ல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயோட மானங்கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டா அதுக்கு கொந்தளிக்கிறாங்க, கொதிக்கிறாங்க. ஐயோ பணம் வாங்கிட்டு பேசுறீங்க. தமிழ்நாடு முழுக்க ஆட்களை கூட்டு வந்துடுறதுங்க. எல்லா மாவட்டத்திலையும் கூட்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி மாச பாருங்க, எலிவேஷனை பாருங்க, எனர்ஜியை பாருங்க, இது பக்கா மாசுங்கன்றான். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மாலை வேளையில் இந்த இளையான்குடியில கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்காம, காசு கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை யாராலையாவது கூட்ட முடியுமா? சாமானியமா வரமாட்டாங்க வெளியே. எங்க ஆளுங்க சாமானியமா வரமாட்டாங்க. எவனோ பேசிட்டு இருக்கான் போப்பான்ட்டு போயிடுவான். தொழுகையை விட்டா தொழில் தொழுகை 2 தவிர எதுவும் கிடையாது. பார்க்க. ஆனால் எதுக்கு கூடி நிற்கிறாங்க? சீமானின் தம்பிகள் உண்மையை பேசுவார்கள், உறக்க பேசுவார்கள், உறுதியாக பேசுவார்கள், இறுதி வரை பேசுவார்கள் என்ற நம்பிக்கையோடு கூடியிருக்காங்க. வேற எதுக்கு? எல்லாத்தையும் நான் வைக்கிற கேள்வி ஒண்ணுதான். திமுக மாற்று அதிமுக, அதிமுக மாற்று திமுக, இந்த 2க்கு மாற்று விஜய் என்று சொல்றாங்க. விஜய்க்கு 40% இருக்கான். யாரு? அவரே சொல்லிக்கிறாப்புல 40%. ஒரு காமெடி உண்டு, வடிவேல் காமெடி. வடிவேல் போய் சம்பளம் கேட்பாப்புல சத்யராஜ்கிட்ட. நான் ஒரு 15 வருஷமா அந்த தியேட்டரில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் சம்பளத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க. ஆமாம், நீ கேட்கறது கோரிக்கை சரிதான், உட்காரும்பாப்புல. அது மாதிரி விஜயை உட்கார வச்சு, லவ் யூ டூ தம்பி. இப்படி அணில்களுக்கு மத்தியில் சில புலிகளும் இருக்கு. அங்கங்க எங்க ஸ்லீப்பர் செல்கள், ஸ்லீப்பர் பஸ்லயும் ஒரு ஸ்லீப்பர் செல் இருக்கு பாருங்க எங்களுக்கு. அப்போ விஜய் போய் கேட்கிறாப்புல, நான் அரசியலுக்கு வந்திருக்கேன், நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நம்ம என்ன பண்ணணும், நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்லை, என்ன பண்றங்கிறது தான் முக்கியம். அதனால எனக்கு எவ்வளவு % ஓட்டு எதிர்பார்க்கிறேன்? நான் 40% ஓட்டு எதிர்பார்க்கிறேன். அப்படியா? ரஜினிகாந்த் விமர்சனம் பண்ணி காக்கா கதை கழுகு சொல்லி ரஜினிகாந்த் ரசிகர் பூரா வெறுப்படுத்தி வச்சிருக்க, அதுல ஒரு 10% கழிச்சிரு. சரி, இப்ப எவ்வளவு இருக்கு? 30%. அஜித்தை பத்தி பேசி, அஜித் குடும்பத்தை பத்தி பேசி, அஜித்துடைய மனைவியை பத்தி பேசி வச்சிருக்கிற அஜித் ரசிகர் பூரா கொலவெறியில் இருக்கிறான், அதுல ஒரு 10% கழிச்சிரு. இப்ப எவ்வளவு இருக்கு? 20% இருக்கு.
சூர்யா ஃபேன்ஸை திட்டி, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸை திட்டி, தனுஷ் ரசிகர்களை திட்டி, பிரதீப் ரங்கநாதன் ரசிகர்களை திட்டி வச்சிருக்கிற அதுல ஒரு 10% கழிச்சிரு. இப்போ எவ்வளோ இருக்கு? இப்போ அது ஒரு 5% கழிச்சிரு. இப்போ எவ்வளோ இருக்கு? இப்போ ஒரு 15% இருக்கு. கரூர் விவகாரத்தில் பழி போடுறாங்கன்னு சொல்லி தப்பு தப்பா பேசி நாம் தமிழரை பகைச்சி, அதிமுகவை பகைச்சி, திமுகவை பகைச்சி, ஊரையே பகைச்சி வச்சுக்கிற அதுல ஒரு 10% கழிச்சிரு. இப்போ எவ்வளோ இருக்கு? இப்போ 5% இருக்கு. அப்படியா? உன்னுடைய கொள்கை என்ன தெரியாது, அந்த 5% கழிச்சிரு, முடிஞ்சு கதை. கடைசியில் என்ன? எங்க அண்ணன் சொன்னார்ல, அவன் கொள்கை இல்லாத கூமுட்டை, அந்த கூமுட்டை தான் கிடைக்கும். சினிமாக்காரன் ஒருத்தன் சிஎம் கனவோடு வந்தான், அவனை திமுக அதிமுகவால் வீழ்த்த முடியல. பிரபாகரன் பிள்ளைகளை அவனை ஓட ஓட விரட்டி அடித்தார்கள். களத்தில் இருந்து அப்படின்னு ஊதி அந்த ஊதியை அனுப்பினார்கள் என்று வரலாறு வரும். நாங்க 16 வருஷமா அந்த களத்தில் நிக்கிறோம். 16 வருஷத்துல நாங்க போராடாத போராட்டமே கிடையாது. 234 வழக்கு எங்க அண்ணன் சீமான் மீது, என் மீது 14 வழக்கு. எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும் இந்த எலெக்ஷன்ல எத்தனை வழக்குன்னு. அதுவும் வருஷம் டிசம்பர் 6 எங்க மாமங்க இருக்காங்க கோயம்புத்தூர்ல, ரொம்ப பாசக்காரங்க. எஸ்டிபிஏல இந்த எங்க அந்த ஆட்டோக்கார தம்பின்னு வடிவேல் தேடுற மாதிரி என்னைய கூப்பிடுவாங்க. மாப்பிள்ள ஃப்ரீயா இருக்கீங்களா? டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜித் பத்தி பேசணும், இந்த வர்றேன். போன உடனே ஒரு வழக்கு வாங்கி அனுப்பிவிடுவாங்க என்னைய. அப்படி எஸ்டிபிஐ பாப்புலர் ஃப்ரெண்டியா போய் முண்டியில் பேசுறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 6 வழக்கு என் மேல இருக்கு. தமிழ்நாடு அரசு போட்டது ஒரு 8 வழக்கு இருக்கு. இப்படி வலிச்சு கட்டி போட்டிருக்காங்க. அப்படி இத்தனை வழக்குகளை வாங்கினோம். இந்தியாவிலேயே என்ஐஏ சோதனைக்கு ஆட்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. அபிஷியலா இதோ நான் இந்த நிக்கிறான், என் தம்பி வளர்ந்து கட்டுவேன், தென்னகம் விஷ்ணு, எனுமான கார்த்திகை, மதிவான, எல்லார் வீட்டிலையும் என்ஐஏ சோதனை. என்ஐஏ சோதனைக்கு வந்தார்கள். என் வீட்டிலும் தம்பி விஷ்ணு வீட்டிலும் கார்த்திக் இடத்திலும் என்ன எடுத்தார்கள்? கட்டுக்கட்டாக பணம் அல்ல. செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ரெய்டு வந்தாங்க, பணம் எடுத்தாங்க. பொன்முடி வீட்டுக்கு ரெய்டு வந்தாங்க, பணம் எடுத்தாங்க. விஜயபாஸ்கர் வீட்டுக்கு ரெய்டு வந்தாங்க, பணம் எடுத்தாங்க. அங்கே துறைமுருகன் வீட்டுக்கு வந்து பணம் எடுத்தாங்க. ஆனால் என் வீட்டிற்கும் என் தம்பி விஷ்ணு வீட்டுக்கு வந்து பணம் எடுக்கல, எங்கள் தலைவருடைய படம் எடுத்தாங்க. என்னைய ரெய்டின் போது ஒன்று உறுதியானது என்ன? சீமான் பிள்ளைகள் எவங்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கினது இல்லை என்பது உறுதியானது. 5 பைசா உருட்டி போட்டான் என் வீட்டையே. என்னைய அதிகாரி உருட்டிட்டான், தலையில கரப்பாம்பூச்சை கவுத்து போட்ட மாதிரி வீடை கவுத்துட்டான். பெட்டவை தூக்கி பார்த்து, கடுகு டப்பாவை மோந்து பார்த்து, அந்த பக்கம் பீரவை திறந்து பார்த்து, பாத்ரூமை இது பண்ணி எல்லாம் பார்த்தாங்க. பார்த்தா கோகுலம் சிட் ஃபண்ட்ல சிட்டு ஃபண்டு முத்தூட்டில் அடகு வச்சிருக்கு. என்னம்மா நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு. வேற எப்படி பண்றது? எளிமையான பிள்ளைகள் நாங்கள். எங்களுடைய உழைக்கும் பணத்தில் மக்களுக்காக அரசு செய்ய வந்திருக்கேன் ஒழிய எவன் காசையும் நாங்கள் நம்பி வரல. எங்கள் வருமானத்தை விட இந்த இனமானமே பெரிது என்று இந்த களத்தில் நிற்கிறோம். எவங்கிட்டையும் கை நீட்டி வாங்கி திங்கணும். மடியில கணம் இல்லை, அதனால எங்களுக்கு வழியில பயம் இல்லை. எவனை பத்தியும் கவலை இல்லை. எங்களுக்கு இந்த நாட்டை பற்றி மட்டும்தான் கவலை. இந்த இளையாங்குடி கூடிய ஏரி குளங்கள் தூர்வாரப்படணும். இளையாங்குடி தொகுதி எப்படி இருக்குன்னு எடுத்துக்காட்டு. எங்க அண்ணன் அரணையூர்ல இருக்கக்கூடிய குளம், விளவரிய ஏரி, கருவ மரம் மண்டி கிடக்கு. கருவேல மரம் மண்ணுக்கு ஆபத்து. கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. சீம கருவேலை இந்த தமிழர் நிலத்துக்கு ஆபத்து. இந்த சீர்கட்ட திராவிடம் தமிழர் இனத்திற்கே ஆபத்து. கருவேல மரத்தை புடுங்கி எறிவது போல இந்த கேடுகட்ட திராவிடத்தை புடுங்கி எறியணும். நீங்க ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க. நிறைய இஸ்லாமிய அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், மாமச்சாங்க பாங்க, திராவிடம் தானே நம்மளை படிக்க வச்சுச்சு, பெரியார் தானே நம்மளை படிக்க வச்சாரு. பெரியார் படிக்க வச்சாரா? டாக்டர் சாகின் ஹுசேன் படிக்க வச்சாரா? ஏதாவது பெரியார் இன்ஸ்டியூட்ல இலவசமாக யாராவது படிச்சதாக சொன்னீங்கன்னா நான் பெரியாரை பத்தின இதை மாத்திக்கிறேன். இலவசமாக பெரியார் இன்ஸ்டியூட்ல ஒருத்தன் சொல்லு. சொத்தை பூரா வித்து ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்த முத்துராமலிங்க தேவர் சாதி வெறியரு. ஏண்டா டேய், சாகிற காலத்துல 74 வயசுல 24 வயசு பெண்ணை கல்யாணம் பண்ணி சொத்தை பூரா கொடுத்த பெரியாரு சமூக நீதி தலைவர். எங்களுக்கு ஈவேரா பெரியார் அல்ல,
ஈவேரா தான் பெரியார்னா இந்த பக்கம் நில்லுங்க. எங்களுக்கு ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்தாச பண்டிதரும் ஜீவானந்தமும் சிங்காரவேலரும் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவரும் கர்ம வீரரும் கக்கனும் எங்களுடைய மாப்போசியும் எங்களுடைய சிவந்தி ஆய்த்தாரும் எங்களுடைய கண்ணியமிகு தாத்தா காகிதம் இல்லத்தும் பெரியார் என்றால் இந்த பக்கம் நில்லுங்க. அவ்வளவுதான் எங்க கோட்பாடு. திராவிடனுக்கும் திருடனுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. திருச்சியில் லலிதா ஜுவல்லரின்னு ஒரு கடை 2018 லலிதா ஜுவல்லரியில் கொள்ளடிச்சிடறாங்க. லலிதா ஜுவல்லரி 100% சிசிடிவி சர்வேலன்ஸ்ல இருக்கு. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம், ஜோசப் காலேஜ், போலீஸ் பேட்ரோல் எல்லாம் நிற்குது. எப்படா உடைச்சாங்க? பூட்டை உடைக்கல. என்ன பண்ணியிருக்காங்க? லலிதா ஜுவல்லரிக்கு பக்கத்து சைடு ரோடு சாலையில் ஒரு டெம்போ ட்ராலர், ஒரு வண்டி டாடா ஏஸ் ஒன்று நிப்பாட்டிறான். டாடா ஏஸை பஞ்சர் ஆக்கிடுறான். பஞ்சர் ஆக்கி ஸ்டெப்னியை கழட்டும் போது என்ன பண்ணுறான்? சட்டக் சட்டக்குன்னு குத்துறான். போலீஸ் காதில் கேட்டு இருக்கு. இங்கே ஈர சாக்கை வச்சு லலிதா ஜுவல்லரி சைடில் சோத்துல வச்சு சக் சக், இங்கே சட்டக் சட்டக், அங்கே சக் சக் சட்டக் சட்டக் சக் சக் அப்படின்னு போட்டு ஓட்டையை போட்டான். ஓட்டையை போட்டு உள்ளே போய் நகையை போகிறான், ஆட்டையை போட்டுறான். ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டா அவன் திருடன், ஓட்டை வாங்கி ஆட்டையை போட்டா அவன் திராவிடன். அவ்வளவுதான். ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டால் திருடன், ஓட்டை வாங்கி ஆட்டையை போட்டால் அவன் திராவிடன். அவ்வளவுதான். ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஒரு குளத்தை கூட தூர்வாராத, ஒரு குப்பையை கூட சரி பண்ணாத, ஒரு பள்ளிக்கூடத்தை கூட கட்டி தராத, ஒரு மருத்துவமனையை கூட சரியாக வைக்காத இந்த கேடுகட்ட கூட்டம் இனி வந்து செய்ய போதா? வந்து செய்யும். என்ன செய்யும்? உங்களை வச்சு செய்யும். இஸ்லாமியருக்கு திமுக எதுவுமே செய்யலையா? செஞ்சிருக்கு, நிறைய செஞ்சிருக்கு. இந்தியாவிலே முதல் முறையாக சட்டசபைக்குள்ள இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை பயன்படுத்தி இஸ்லாமியர்களை திமுக செஞ்சிச்சு. இஸ்லாமியருக்கு திமுக எதுவுமே செய்யலையா? செஞ்சிச்சு. கோவையின் சாதாரண பிரச்சனையை கலவரமா மாத்தி இஸ்லாமியன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக கைது பண்ணி நூற்றுக்கணக்கான தம்பிகளையும் அண்ணன்களையும் ஜெயிலில் வச்சு நல்லா செஞ்சிச்சு. கோவை கலவரத்தில் கைது செய்யப்பட்ட ரிஸ்வானை சிறைக்குள்ளே வச்சு கொன்னு அவனை செஞ்சிச்சு, நல்லா வச்சு செஞ்சிச்சு. வேற என்ன செஞ்சிச்சு? வேற என்ன பண்ணுச்சு? ஏதாவது ஒன்று, ஒரு பாதுகாப்பு. மகாவீர் ஜெயந்திக்கு சேலத்தில் மாட்டுக்கறி விற்க தடை, ஆட்டுக்கறி விற்க தடை. வட மாநிலங்களை கூட இதுக்கு இருக்குமான்னு தெரியல. ஆனா இவன் சேலத்தை இவன் பதறான். எங்கேயோ நெறிகட்டினா எங்கேயோ வலிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மகாவீர் ஜெயந்திக்கு இவன் லீவ் விட்டுக்கிட்டு இருக்கான், காந்தி ஜெயந்திக்கு லீவ் விட்டுக்கிட்டு இருக்கான். கறிக்கடைக்கு நான் என்ன உணவு சாப்பிடணும், நான் என்ன உடையை உடுத்தணும், நான் என்ன மொழியை பேசணும், நான் தானே முடிவு பண்ணுவேன். வேற எவனும் முடிவு பண்ணக்கூடாது. என் உடை, என் உணவு, என் மொழி, அது நான் தீர்மானிப்பேன் என்று ஐயா ஸ்டாலின் பேசுவாரா? எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் பேசுவார். ஆனா அவர் பாஜக பிடிஎம், பாஜக எப்படியும் சீமான் போயிடுவாரு அப்படின்னு பல பேர் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கான். பெரியாரை எதிர்த்துட்டாரு. பெரியாரை தேவையில்லாமல் எதிர்த்தாங்க. பெரியாரை தேவையில்லாமல் எதுக்கல, பெரியார் தேவையில்லை என்பதால் எதிர்த்தோம். அவ்வளோதான். எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு அதை விட பெரிய முன்னோர்கள் இருக்காங்க, அதை விட கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, அதை விட அறிவாளிகள் இருக்காங்க. தமிழ் சமூகத்தில் 3 பேர் தான் கொண்டாடுவான். ஒருத்தன் யார் வீரனாக இருந்தானோ அவனை கொண்டாடுவான், யார் அறிவாளியாக இருக்கணும் அவனை கொண்டாடுவான், யார் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க அவனை கொண்டாடுவான். இந்த 3 இருந்தால் தெய்வமாக மாற்றி கொண்டாடுவான். இந்த 3 இல்லை என்றால் கொன்று புதைப்பான். இப்போ இந்த 3மே இல்லாம, வீரமும் இல்லாம, அறிவும் இல்லாம, கொடைப்பண்பும் இல்லாம ஒருத்தன் தலைவனா வர்றான். யாரு அவன்? தான் ஜெய்காளி, ஓம்காளி. அந்த விஜய் ஒரு ஓடுகாளி. அவர் சொன்னாரு, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தியா. ஜெய்காளி ஓம்காளி, நீ ஒரு ஓடுகாளி. கரூர்ல ஓடி போனல, கரூர்ல பிரஸ் மீட் கொடுக்காம ஓடி போனல, பத்திரிகையாள பார்த்துட்டு ஓடி போறல, ஒரு ரசிகனை பார்த்துட்டு ஓடி போறல. 54 பேரை கொண்டிருக்காங்க. 54 பேர், 41 பேர் கரூர்ல, 7 பேர் அங்க விக்கிரவாண்டியில, 3 பேர் மதுரையில, தஞ்சாவூர்ல ஒருத்தன் நேத்து திருநெல்வேலிக்கு போயிருக்கான். 16 ஆக்சிடென்ட், 5 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட். இவன் வெளியே வந்தாலே ராட்சசன் படத்தை ஒரு வண்டி வரும், டிங் டங் டங் டிங் டங் டிங் அப்படின்னு. அந்த வண்டியை பார்த்த மாதிரி இருக்கு. யமன் எருமாட்டில் வருவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் யமன் எல்லோ கலர் பஸ்ஸில் வர்றேன்.
உங்க விஜய் உயிரென வரணும், உங்க விஜய் உயிரை எடுக்க வரணும்னு பாடலாம். அவரை நம்பிய ஒரு கூட்டம் போது அவருடைய கொள்கையை இதுவரைக்கும் அறிவிக்கல. தமிழ்நாட்டிலேயே பிரஸ் மீட் கொடுக்காத ஒரு தலைவன். நான் கூட சொன்னேன், யோ நீ பிரஸ் மீட் கொடுக்கணும்னா என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் வாயா சாட்டிலன்னு. இதுக்கு நான் தூக்கு போட்டு சாக வந்துட்டாங்க. நான் பெருந்தன்மையோடு சொன்னேங்க, ஜனநாயகன் படத்தை சிபிஎஃப்சி முடக்கிருச்சு, இது முடக்கிருச்சு, எது தணிக்கைத்துறை முடக்கிருச்சு ஜனநாயகன் படத்தை அப்படின்னாங்க. தணிக்கைத்துறை ஜனநாயகன் முடக்கிருச்சு. உயர்நீதிமன்றம் போனாலும் உச்சநீதிமன்றம் போனாலும் ஜனநாயகன் வராது. விஜய் ரசிகம் போகிற சாட்டையை தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றும் பெரிய மனசுலாம், எனக்கு ஒன்றும் பெரிய கல் மனசு கிடையாது, இறக்க மனசு கொண்டு வந்தால் உங்கள் மேலே தனிப்பட்ட முறையில் பேரன்பு இருக்குது. நானும் உங்கள் படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், சாட்டையில் தான் உங்கள் ஃபாலோவர்ஸ் பூரா இருக்கான், உங்கள் ரசிகம் பூரா இருக்கான். அதனால் நான் சாட்டையிலே ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டாங்க. நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக சொன்னேன், ஐயோ என்னையா ரிலீஸ் ஆகலை, நஷ்டம் ஏற்பட போகுது, நான் ரிலீஸ் பண்ணி தரேன்றேன். கேட்க மாட்டானே. நான் காசே வேண்டாம்ட்டேன், வர்ற ரெவன்யூ உனக்கு அப்படியே தர்றேங்கிறேன். கேட்க மாட்டாப்புல. பொழைக்க தெரியாத பிள்ளை. அழகாக ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இதுக்குள்ள பிஜேபி முடக்குது, திமுக முடக்குது, படத்தை முடக்குது. அதுக்கு நீதி கேட்டு வந்திருக்கிறேன். மக்களுக்கு நீதி கட்ட வரல, நாங்கள் வழி தாங்கி நிற்கிறோம். என்ன வழி? எங்களுடைய மலைகள் வெட்டிட்டு போகிறாங்கிற வழியை தாங்கி நிற்கிறோம். எங்களுடைய ஆத்து மணல் கொள்ளை போகுதேங்கிற வழி தாங்கி நிற்கிறோம். என் மொழி செத்து போச்சுங்கிற வழி தாங்கி நிற்கிறோம். என் மீனவன் சுட்டு கொல்லப்படுறாங்கிற வழி தாங்கி நிற்கிறோம். ஈழத்தில் இனப்படுகொலை நடக்குதுங்கிற வழி தாங்கி நிற்கிறோம். நீங்க என்ன வழி தாங்கி நிற்கிறீங்க? மனைவியினுடைய விவாகரத்து வழி, ஜனநாயகன் தடையின் வழி, எஸ்ஓபி போட்டு திமுக முடக்க பார்க்குதுங்கிற வழி, கரூர்ல பழி போட்டாங்க வழி. இதுக்காக நீதி கட்டு சார் வந்திருக்காப்ல. 2500 ரூபாய் கொடுக்க வந்திருக்காப்ல. ஒவ்வொரு பெண்ணுக்கும் 2500. நான் வந்தா மருத்துவம் தருவேன், கல்வி தருவேன், தண்ணி தருவேன், விவசாயம் செழிக்க செய்வேன், ஏரி குளத்தை தூர்வாருவேன், நான் வந்தா மலைகளை பாதுகாப்பேன், மரத்தை பாதுகாப்பேன். அது இல்லை. சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, மரங்களை கட்டி பிடிக்கிறாரு. சீமான் மலைகளுக்கு மாநாடு போறாரு. ஆடு மாட்டுக்கு ஓட்டு இருக்கா? ஆடு மாடுக்கு வாக்கு இருக்கா? ஆடு மாட்டுக்கு மாநாடுங்கிறான். ஆட்டு மாட்டுக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்குற ஆட்கள் தான் பிரியாணியில் லெக் பீஸ் அடிக்கிட்டு இருக்கான். ஆடு மாடுக்கு ஓட்டு இருக்கா? மாடுகளின் மாநாடா? நல்ல சப்பையா கொடுங்க. சப்பைய செவுத்துல கன்னத்தில் கொடுக்கவா? சப்பை நல்ல குடல் கொடுங்க, குந்தாணி கொடுங்க, கால் குழம்பு கொடுங்க, நல்ல லிவர் கொடுங்க. ஆட்டோட அந்த 30 பேர் அது இல்லை, இது 2 இருக்குமே, மாங்காய். ஆட்டோட மாங்காய் கொடுங்க. ஏன் மாங்காய் வளர்க்கணும்? ஆடு மாங்காய் கொடுங்க. என் பொண்டாட்டிக்கு ரத்தம் கம்மியா இருக்கு, சூரட்டி கொடுங்க. கடற்கையில் போய் நல்ல பக்காவா ஒரு சுக்கா கொடுங்க. எலும்பு கறி தனியாக கொடுங்க. சளி பிடிச்சிச்சு கொஞ்சம் நெஞ்சு சூப்பு வைக்கணும், நெஞ்செலும்பு கொடுங்க. எப்படி வரும்? ஆடு மாடு வளர்த்தா தானே வரும். மாட்டுக்கறி சாப்பிடணும், ஆட்டுக்கறி சாப்பிடணும், கோழிக்கறி சாப்பிடணும். ஆனா வளர்ப்பது அவமானம். அது அவமானம் இல்லை, மிகப்பெரிய வருமானம். டாஸ்மாக்ல பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின் விற்கலாம். இஸ்லாம் அதை ஹராம்னு சொல்லுது. ஆனா ஆடு மாடு சாப்பிடுவதை ஹராம்னு சொல்லல. ஆடு மாடை கொடுமையாக கொல்வதுதான் ஹராமை ஒழிய வளர்த்து வெட்டுவது ஹராம் அல்ல. அதைத்தான் நாங்க சொல்றோம். இஸ்லாத்தில் சொல்லியிருப்பது போலவே, நபிகள் பெருமகன் சொல்லியிருப்பது போலவே வளர்த்து அதில் வைத்து வருமானத்தை பெருக்கி அந்த வருமானத்தை வைத்து தன்மானமிக்க ஒரு அரசை கட்டமைப்பேன் என்று அண்ணன் சீமான் சொல்றாரு. இது என்ன பட்டுக்குச்சு? 3 லட்சம் கோடி. தமிழ்நாட்டின் ஒரு நாள் பால் தேவை 2 கோடி லிட்டர். 25 லட்சம் லிட்டர் மட்டும்தான் ஆவின் பூர்த்தி பண்ணுது. மீதி யார் பூர்த்தி பண்ணுவா? ஆந்திராலேருந்து வருது, கர்நாடகாலேருந்து வருது. ஒரு தனி முதலாளி, மரியாதைக்குரிய மதுரையினுடைய அமைச்சர் மூர்த்தி 2000 மலமாடு வச்சிருக்காரு. திருச்சியினுடைய அமைச்சர் அண்ணன் KN நேரு 600 நாட்டு மாடு வச்சிருக்காரு. அமைச்சர் வைக்கலாம், ஒரு அரசு வைக்க கூடாதா? அமைச்சர் ஆடு மாடு மேய்க்கலாம், ஒரு அரசு மேய்க்க கூடாதா?
அரசு ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, அந்த மாட்டு பண்ணையிலிருந்து மாட்டு பாலிலிருந்து பன்னீர், பட்டரு, அதிலிருந்து வெண்ணெய், நெய், மோர், தயிர், அதிலிருந்து பால்கோவா. இது உள்ளூர் தேவை, வெளி மாநில தேவை, வெளிநாட்டு தேவை. இதை ஏற்றுமதி பண்ண என்ன தப்பு? இங்கிருந்து வந்து இளையாங்குடி புரோட்டா நல்லா இருக்கும், இளையாங்குடி இனிப்பு போண்டா செமையா இருக்கும், இளையாங்குடி இனிப்பு போண்டா சென்னைக்கு ஏற்றுமதி ஆகுது. என்ன வருமானம்? அதைத்தான் நாங்க சொல்றோம். ஒரு தனி முதலாளி போண்டா வைக்கலாம், ஒரு அரசு பால் பண்ண வைக்க கூடாதா? இங்கிருந்து போகுது பஸ்ல, நானே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கேன். மதுரை மல்லி ஃபேமஸ். அந்த மல்லிக்கு பக்கத்தில் வாசனை திரைவே தொழிற்சாலை, செண்டு ஃபேக்டரி இருக்கா? செண்டுனா துபாய் செண்டு. மாப்பிள்ள வரும்போது செண்டு பாட்டு ஒரு ஆக்சாரி வேணும் வந்துரு, கோடாரி தேலத்தை இங்கேருந்து ஃபோன் அடிக்கிறது துபாய்க்கு. கோடாரி தேலமா வேணுந்த, நான் எங்கே வந்தேன், நானே சீரழிஞ்சு வந்திருக்கேங்கிறான் அவன். செண்டு பாட்டில் வேணுந்த பெர்ஃப்யூம் கொண்டு வந்தியா? ஏன் அதே பெர்ஃப்யூமை தமிழ்நாட்டு பெர்ஃப்யூம் என்று உள்ளூரில் உற்பத்தி செய்ய முடியாதா? தலை சிறந்த வாசனை திரவியங்களை உருவாக்க முடியும். நோக்கம் இல்லை. அரசு சாராய ஆளை வச்சு டாஸ்மாக வைக்குது. ஒன்னே ஒன்று தாங்க பண்ணுது அரசு, வேற எதுவுமே பண்ணல. இங்க பஸ்ஸை பாருங்க. எதுக்குடா 5 பேரை வச்சிருக்கிற? எதுக்கு வச்சிருக்கிற? ஏன்னா எங்களுக்கு கொள்கை இல்லை, அதனால தான் அந்த 5 பேரையும் வச்சிருக்கோம். நாங்கள் எதுக்கு யாரையும் வைக்கல? கொள்கை தலைவராக யாருக்கு இல்லை? எங்களுக்கு ஒரே தலைவன். எங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய ஒப்பற்ற தமிழ் தேசிய இனத்துக்கு ஒரு தலைவன் தன்னுடைய இனத்திற்காக தன்னுடைய கட்டிய மனைவியை பெற்றெடுத்த பிள்ளைகளை களத்திலே பலி கொடுத்த 30 ஆண்டு காலம் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக நச்சு குப்பியை சட்டை பையிலே போட்டுக்கொண்டு வாழ்ந்த எங்கள் தலைவன், தேசிய தலைவன் மேதகவே பிரபாகரன் எங்கள் இனத்துக்கான ஒரு தலைவன். கொள்கை தலைவர்கள் 5 பேர். ஆனா கொள்கை என்ன? ஐடியாலஜியும் கிடையாது, ஐடியாவும் கிடையாது. நேத்து தூத்துக்குடியில பரப்புற, நாளைக்கு காரைக்குடி, அடுத்த நாள் நேத்து தூத்துக்குடி, இன்னைக்கு நாளைக்கு காரைக்குடி, அப்புறம் நல்ல டயலாக் கிடையாது, நீ மிஸ் பண்ணிட்ட. நேத்து தூத்துக்குடி, நாளைக்கு காரைக்குடி, விஜய் ஒரு நேத்து தூத்துக்குடி, நாளைக்கு காரைக்குடி, விஜய் ஒரு சாத்துக்குடி. கொடுமை. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுங்கிற மாதிரி 15 நிமிஷம் பேசுறது, அதுலயும் 10 நிமிஷம் பாக்குறது. 15 நிமிஷம். நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா, நண்பீஸ், தோழா, தோலிஸ், நண்பா. ஓகே, அது என்னப்பா நண்பீஸ் சாக் பீஸ்னுக்கிட்டு நண்பீஸ்னு ஒரு வார்த்தையை ஒரு கட்சி தலைவர் பேசுறாரு. ஐயா ஸ்டாலின் பேசினார்னா தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளேன்னு பேசுவார். ஐயா எடப்பாடி பழனிசாமினா எம்ஜிஆருடைய சொந்தங்களேன்னு பேசுவார். எங்க அண்ணன் எங்களுடைய தாய் தமிழ் உறவுகளேன்னு பேசுவார். இவர் ஒரு வார்த்தை, நெஞ்சில் குடியிருக்கும். நெஞ்சில குடியிருக்கவா? உன் வீட்டுக்குள்ள குடியிருக்கவே உன் முண்டாட்டுக்கு இடம் இல்லை. ஏண்டா வீட்டுக்குள்ளேயே மனைவி குடியிருக்க முடியல, இதுல நெஞ்சில இவர் நீங்க செஞ்ச உதவிக்கு, என் படத்தை பார்த்ததுக்கு என் உடம்பு தோலை அறுத்து செருப்பா செஞ்சு உங்க காலுக்கு மாட்டணும். யாரு? சாரு. நீ அவ்வளவு நல்லவனாப்பா? அவ்வளவு நல்லவனா? உடம்பு தோலை தச்சு செருப்பா போடணுமா? அவன் லாரியில விழுந்துட்டு இருக்கான், கண்டுக்காம போயிட்டு இருக்கான். எப்ப உன் உடம்பு தோல் செருப்பா கிடக்குப்பாங்க, அது பெத்தா செத்துட்டு போறான். நாங்க வேற வேலை இருக்கு, 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாத ஆன்டி தேடம்ட்டு போயிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ. மேடையில் பேசும்போது எதுக்காவது ரெஃபரன்ஸ் வச்சா பரவாயில்ல. 10 நிமிஷமும் குனிஞ்சத்துல நிமிராம பேசுற ஒருத்தன் நாட்டு மக்களுக்கு உண்மையா இருப்பான. மக்களின் பிரச்சனையை உள்ளத்திலிருந்து பேசணும். 3/4 மணி நேரம் பேசியிருக்கேன். எங்க அண்ணன் ஹிமாயின் 1/2 மணி நேரம் பேசியிருப்பாரு. எங்க அண்ணன் சீமா இந்த இடத்துல விட்டா 3 மணி நேரம் பேசுவாரு. 3 மணி நேரம் பேசினாலும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சனை? ஈரான்ல சண்டை நடந்தா ஏன் இங்க கேஸ் தட்டுப்பாடு, ஏன் சுமேனி கொல்லப்படுகிறார், ஏன் அவர் மட்டும் குறிவைக்கப்படுகிறார் என்று தொடங்கி உலக அரசியல், இந்திய அரசியல், திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல், கனிம வளம், காட்டு வளம், நீர் வளம், நில வளம், தற்சார்பு பொருளாதார கொள்கை என்று காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாற்று பிரச்சனை என்று எல்லாவற்றையும் உள்ளத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு தலைவன் எங்க அண்ணன் சீமான். அப்படி பேச சொல்லுங்க.
நீங்க வந்தா என்ன செய்வேன்னு கேட்டா நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். நீ என்ன குடுகுடுப்பக்காரனா? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை படம் பிறக்க போகுது. உங்க வீட்டுக்கு பணக்காரக வாய்ப்பு இருக்கு. நீங்க வெளிநாடு போக போறீங்க. குடுகுடுப்பக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், அடுத்த கூட்டத்தில் சந்திப்போம். கான்பிடன்ட் நாங்க இருக்கோம். நீங்க கான்பிடண்டா இருந்தா எதுக்கு ஒரு தொகுதியில் போட்டி போடாம 2 தொகுதியில் போட்டி போடுறீங்க? 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கைய உன் மேல வை. கில்லி படத்துல 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கைய உன் மேல வைங்கிறது. சார் அதே நம்பிக்கையை உங்க மேல வைங்க சார். பாசு, லூசு, முட்டை கோசு, பகமாசு வைங்க. பெரம்பூர் தொகுதியில் ஏன் போட்டி போடுறீங்க? மதசார்பற்ற சமூக நீதி, மதம் அதிகமா இருக்கு. திருச்சி கிழக்கில் ஏன் போட்டி போடுறீங்க? மதசார்பற்ற சமூக நீதி, தன் சாதி அதிகமா இருக்கு. மதம் பார்த்து சாதி பார்த்து இந்த ஓட்டு விழும் நிற்கிற இவர் தான் பெரியார் அண்ணாவுடைய கொள்கை வழி வந்தவரா. இவர் தான் காமராஜர், வஉசி, முத்துராமலிங்க தேவர், சுந்தரலிங்கம், அப்புறம் அழகமுத்து கோணு, அப்புறம் ஒண்டி வீர. ஏய், அவங்கெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுமா? நாட்டு விடுதலைக்காக செத்தவங்க. ஆனா அவங்கெல்லாம் நாட்டு விடுதலைக்காக செத்தவங்க. இங்க உன்னைய பார்க்க வந்து செத்துருக்காங்க. வஉசி தன் சொத்தை பூரா வித்து நாட்டு மக்களுக்காக கப்பலை கட்டி கப்பலை ஓட்டினார் என்று கோவை சிறையில் மாடு கூட இழுக்கிற திணறுகிற செக்கை இழுத்ததால் செக்கெழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் என்று அறியப்பட்டார். இழந்த வஉசியை விட இழந்துட்டீங்களா சகோதரா? இழந்தேன்னு சொல்றீங்களே, வலிதாங்கி நிக்கிறேன்னு சொல்றீங்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றீங்களே. சேதுபதி மன்னனுடைய அமைச்சரவையில் கீழக்கரையிலே பிறந்து தன்னுடைய மக்கள் பசியாலும் பட்டினியாலும் கஷ்டப்படும் போது தன் மனைவியின் நகை, வைரம், பணம் எல்லாத்தையும் வித்து, நெல்ல கூட வித்து அதை மக்களுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்தினாரு எங்கள் தாத்தன் வள்ளல் சீதக்காதி. செத்தம் கொடுத்தாலே சீதக்காதி. அந்த சீதக்காதியை விடவாடா நீ நல்லது பண்ணிட்ட. நீ வழிதாங்கி நிற்கிற. மிகப்பெரிய சேதுபதி மன்னனுடைய அமைச்சரவையில் மிகப்பெரிய ஜமீன்தார் குடும்பத்திலே பிறந்து வில்லுவண்டியிலே போய் மைனர் செயினை போட்டுக்கொண்டு பட்டு வேட்டி பட்டுச்சட்டை கட்டக்கூடிய குடும்பத்திலே பிறந்தாலும் முருக பக்தனாக, மக்களின் மீது கொண்ட பக்தனாக தன் சொத்துக்களை எல்லாம் 17 பாகமா போட்டு தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எழுதி கொடுத்து விட்டு வெள்ளைக்காரன் இந்த நிலத்துக்கு வந்து குற்றப்பரம்பரை சட்டத்தை போடும்போது, கைரேகை சட்டத்தை போடும்போது கைரேகை வைக்காத, கட்ட விரல வெட்டி வீசுடா என்று அறிவித்து 9 ஆண்டுகள் மதுரை சிறையிலும் திருச்சி சிறையிலும் மத்திய பிரதேசம் தாமோ சிறையிலும் இருந்தாலே சாதிய எண்ணம் கொண்டவன், சாமியை கூட கும்பிட தகுதியற்றவன், சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாய் போய்விடும். மலர் மாலைகளுக்கு நம்முடைய தோலை கொடுப்பது போல தூக்கு கயிற்றுக்கு எவன் கொடுக்கிறானோ அவனே உண்மையான வீரன் என்று அறிவித்த எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவரை விடவா நீங்க இழந்துட்டீங்க. இதே நிலத்துல காமராஜர் காலத்துல நிலத்துக்கு கீழே கிடைச்ச இத்தனோண்டு கரித்துண்டை எடுத்துட்டு போய் பெருந்தலைவர் காமராஜரை கொடுக்க, காமராஜர் நேருவிடம் கொடுக்க, நேரு அதை பார்த்துவிட்டு இது நிலக்கரி என்று தெரிந்தவுடன் என் மக்களுக்கு இந்த நிலத்திலே ஒரு சுரங்க வேண்டும் என்று தன்னுடைய 1500 ஏக்கர் நிலத்தை அரசுக்கு கொடுத்தாரு நெய்வேலி ஜம்புலிங்க முதலியார். அவரை விடவா நீங்க இழந்துட்டீங்க? அவரை விடவா நீங்க தியாகம் பண்ணிட்டீங்க? அவரை விடவாடா நீங்க நல்லது பண்ணிட்டீங்க? இதே நிலத்துல திருக்குறள், 10 பரிபாடல், சங்க இலக்கியங்களை இன்றைக்கு நூலகங்களில் நாம் படிக்கிறோம் என்றால் இதே ராமநாதபுரம் பாலவனத்தத்திலே பிறந்து 3 சங்கம் வச்ச பாண்டிய மன்னனை தெரியும். 4ஆம் தமிழ் சங்கத்தை கட்டிய வள்ளல் பாண்டித்துரை தேவர். அவரை விடவா நீங்க நல்லது பண்ணிட்டீங்க, தியாகம் பண்ணிட்டீங்க? என்ன பண்ணிட்டீங்க நீங்க? பட்டினப்பாக்கம் வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்த மாதிரியும், பனையூர் வீட்டை மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்த மாதிரியும் நான் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். ஆமா, போய் இதில் படுக்க போறாப்புல, நடபாதையில் எல்லாத்தையும் இழந்துட்டாப்புல. போகும்போது நடபாதையில் தான் படுக்க போறாப்புல, சொற்றை மூடிட்டு காலில் எழுந்திரிச்சு வாட்டர் பாக்கெட் வச்சு மூஞ்ச கழுவிட்டு அப்படியே சைக்கிளில் கிளம்பி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 80 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன், கட்சி கொடுத்த 1 கோடி பணத்தை கட்சிக்கே திருப்பி கொடுத்து, தகைசால் தமிழர் என்று தமிழ்நாடு அரசு கொடுத்த பணத்தை 10,05,000 போட்டு கொரோனா நிதியா கொடுத்து 80 ஆண்டு கால பொது வாழ்க்கையில தன் சாதி என்ன சாதி என்று வெளியே சொல்லாத ஒரு தலைவன் எங்கள் தாத்தா நல்லகண்ணுவை விடவா நீங்க நல்லது பண்ணிட்டீங்க?
அவரை விடவா நீங்க தியாகம் பண்ணிட்டீங்க? என்ன பண்ணிட்டு வர்றீங்க? எதுக்கு வர்றீங்க அரசியலுக்கு? உதயநிதி ஸ்டாலினுக்கும் உங்களுக்கும் சண்டை. ரெட் ஜெயந்த் மூவிஸ் உங்க படத்தை இயக்கல, தயாரிக்கல. ரெட் ஜெயந்த் மூவிஸ்ல உதயநிதி ஸ்டாலின் கூட நடித்த ஒரு நடிகை, உங்களை விட உதயநிதி ஸ்டாலின் தான் செல்வாக்கு இருக்கு, உங்களை விட அவருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட இல்லாத அவன்கிட்ட என்ன இருக்கு? இந்தா வர்றேன். இந்தியன் படத்தில் கவுண்ட் செந்தில் இருப்பார்ல, அவன் தாங்க விஜய். மனிஷா கொய்ரலா கமலஹாசனை காதலிச்சிரும். இவர் ஆர்ஐ, அவர் ஆர்டிஓ, இவர் பியூனு, இவர் உயரதிகாரி. ஆக்சுவலாக உயரதிகாரி, அவர் ஆர்டிஓ லைசன்ஸ், அவர் ஆர்டிஓ, இவன் ஆர்டிஓ, அவர் வந்து லைசன்ஸ் வைக்கிற புரோக்கர். என்கிட்ட இல்லாத அவர்கிட்ட இருக்கு. நான் நல்லா நடிக்கிறேன், 69 படம் நடிச்சிருக்கேன், உதயநிதி 4 படம் தான் நடிச்சிருக்காப்ல அப்படின்னு உடனே கிளம்பிருச்சு. உடனே வீட்டை விட்டு கிளம்பிருச்சு. இதுதான் நடந்துச்சு. இது உண்மை. இதை மறுக்க சொல்லு, இதை மறுக்க சொல்லு. போட்டியே உதயநிதிக்கும் அவருக்கும் தான். சும்மா ஸ்டாலினுக்கும் எனக்கும் போட்டி, அதான் சும்மா. ஸ்டாலினுக்கும் அவருக்கும் போட்டினா போய் குளத்தூர்ல போட்டி போட வேண்டியதானே? உதயநிதிக்கு அவருக்கும் போட்டு சேப்பாக்கத்தை போட வேண்டியதானே? எனக்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி, குளத்தூர்ல போய் போட்டி போடு, ஏத்து நில்லு, தோத்து காட்டு, எங்களுக்கு ரெண்டுமே சந்தோஷம் தான். நில்லுங்க. நான் இங்கே தான் நிற்பேன், ஏன் சாதி ஓட்டு, இங்கே தான் நிற்பேன், மதம் ஓட்டு. ஆனால் பெரியார் அம்பேத்கர் என் கொள்கை தலைவர். வீக வகுப்பாளரை வச்சுட்டு பேசுகிறவங்கள நாங்கள், இந்த நாட்டுக்கு வீகத்தை வகுத்து கொடுக்குறவங்க நாங்கள் அடுத்த மூளையை நம்பி நிற்கல, எங்கள் மூளையை நம்பி நிற்கிறோம், எங்கள் காலை நம்பி நிற்கிறோம். அப்படித்தான் 106 வேட்பாளர்களை அதிமுக திமுக விஜய் கடன் வாங்கி போட்டிருக்காரு. ஆனால் நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகளை, படித்தவர்களை, பண்பாளர்களை, நல்ல நெல்மணியை ஒரு விவசாயி பொறுக்கி எடுப்பது போல எங்கள் அண்ணன் சீமான் நல்ல தமிழர்களை தேர்ந்தெடுத்து இந்த களத்தில் நிறுத்துகிறார். மானாமதுரை தொகுதி என்பது அண்ணன் சீமானுடைய சொந்த தொகுதி. ஒருவேளை அது தனித்தொகுதியாக இல்லாமல் இருந்திருந்தால் அண்ணன் சீமான் மானாமதுரையில் தான் போட்டி போட்டிருப்பாரு. ஆனால் தனி தொகுதிக்கான எங்கள் உறவுகளுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்க வேண்டியது அரசியலமைப்புடைய கடமை. அந்த அடிப்படையில் இந்த மண்ணில் மகள், இந்த மண்ணையும் மக்களையும் தன் உயிராக நேசித்து இந்த களத்தில் நிற்கக்கூடிய எங்களுடைய அக்கா சண்முக பிரியா அவர்களை, படித்த பிள்ளையை களத்தில் இறக்கி இருக்கிறோம். நான் ஒரே ஒரு கேள்விதான், உங்களுக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கணுமா? அக்கா சண்முக பிரியாவுக்கு ஓட்டு போடுங்க. உங்க பிள்ளைகள் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கணுமா? அக்கா தமிழரசிக்கு ஓட்டு போடுங்க. உங்க பிள்ளைகள் மருத்துவம் இலவசமா கிடைக்கணுமா? அக்கா சண்முக பிரியாவுக்கு ஓட்டு போடுங்க. மருத்துவம் நீங்க அப்பனோல மீனாட்சி மிஷன்ல பார்க்கணுமா? நீங்க அக்கா தமிழரசிக்கு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு தூய்மையான குடிநீர் வேணுமா இலவசமா? அக்கா சண்முக பிரியாவுக்கு ஓட்டு போடுங்க. இல்ல நான் காசு கொடுத்து அக்வாஃபினா குன்லே ஆண்டவர் பேண்டவர் தான் குடிப்பேன்னா நீங்க தமிழரசி அக்காவுக்கு ஓட்டு போடுங்க. உங்களுடைய மலைகள் உடைச்சிட்டு போகணுமா? நீங்க தமிழரசிக்கு ஓட்டு போடுங்க. உங்க மலைகள் பாதுகாக்கப்படணுமா? அக்கா தமிழரசிக்கு ஓட்டு போடுங்க. அக்கா சண்முக பிரியாவுக்கு ஓட்டு போடுங்க. உங்களுடைய ஆற்று வளம் திருடப்படணுமா? நீங்கள் அக்கா தமிழரசிக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் ஆறுகள் பாதுகாக்கப்படணுமா? நீங்கள் அக்கா சண்முக பிரியாவுக்கு ஓட்டு போடுங்க. உங்களுடைய குளங்கள் தூர்வாரப்படணுமா? அக்கா சண்முக பிரியாவுக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் குளம் தூந்து போகணுமா? கருவேல மரம் முளைச்சி நாசமா போகணுமா? நீங்கள் மாறி சாதாரணமா தாராளமா நீங்க தமிழரசிக்கு ஓட்டு போடுங்க. உங்க இளையாங்குடியில குப்பை மேடு இன்னும் பெரிய மலை மாறி வரணுமா? நீங்க தமிழரசிக்கு ஓட்டு போடுங்க. குப்பை இல்லாத இளையாங்குடி உருவாகணுமா? நீங்கள் அக்கா சண்முக பிரியாவுக்கு ஓட்டு போடுங்க. வீட்டுக்கு வீடு தூய்மையான அருமையான குடிநீர் கிடைக்க வேண்டுமென்றால், இல்லைன்னா அங்க அவ்வளவுதான். பெரியார் தாங்க, அங்கிட்டு போங்க. பெரியார் இல்லைங்க, எங்களுக்கு ரெட்டமலையும் அயத்தோச பண்டிதரும் எங்களுக்கு ஜீவாவும் சிங்கார வேலனும் எல்லாரும் எங்களை பெரியார் படிக்க வச்சார். அந்த பக்கம் ஓட்டு. எங்களை கல்வி கண்டிருந்த எங்கள் தாத்தன் கிங் மேக்கர் காமராஜர் படிக்க வச்சார் என்றால் இந்த பக்கம் ஓட்டு. அவ்வளவுதான். திராவிடம் என்றால் அந்த பக்கம், தமிழ் தேசியம் என்றால் இந்த பக்கம் என்பதை இளையாங்குடியில் வாழ்கிற மான தமிழர்கள், அண்ணன் சீமானுடைய சொந்த உறவுகள் நீங்கள் புரிந்து கொண்டு வருகிற ஏப்ரல் 23 நடக்க இருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலில் இளையான்குடியில் தான் நாம் மகிழ்ச்சி அதிக வாக்களை பெற்றது என்கிற வரலாற்றை பதிவு செய்வதற்காக ஒரு முறை உழைக்கும் மக்களின் சின்னமாக இருக்கக்கூடிய ஏர் சுமக்கும் உழவன் சின்னத்திலே, விவசாயி சின்னத்திலே நீங்கள் வாக்கை செலுத்துங்கள். ஒரு நாட்டிலே பொறியாளன் தோற்கலாம், மருத்துவர் தோற்கலாம், ஏன்
விஞ்ஞானி கூட தோத்து போகலாம், ஆனால் உணவை தருகிற விவசாயி தோக்கக்கூடாது. நாம் எல்லாருமே விவசாயி விட்டு பிள்ளைகள் தான். அந்த விவசாயி நமக்கு உணவை தருகிறான், அவனுக்கு நன்றி விசுவாசமாக இருக்க அந்த விவசாய சின்னத்திலே ஒரு வாக்கை செலுத்தி அக்கா சண்முக பிரியாவை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.